பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதயம் இன்றைய தினத்தில் எப்படியாக இருக்கிறது? நாம் எதை குறித்து பாரப்பட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய இருதயம், தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் இருதயம் சந்தோஷமா இருக்குதா? இல்லை பலவீனமாக இருக்குதா? வேதனையில் நிறைந்ததா இருக்குதா? உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதா? God sees our broken heart. ஹல்லேலூயா. அதே 17வது வசனத்தில் நம்ம ஆண்டவர் சொல்றார், நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களிலிருந்தும் நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நம் தேவனை நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், கர்த்தர் என்னை ரட்சும் என்று எனக்கு சிறு வயதிலே சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தை ஆண்டவர் என்னை ரட்சித்து என்னை பலப்படுத்தி அநேக நேரங்களில், நொறுக்கப்பட்ட நேரங்களில், தோல்வி அடைந்த நேரங்களில், ஹல்லேலூயா, நிந்திக்கப்பட்ட நேரங்களில் கர்த்தர் எனக்கு சமீபமாக இருந்தார். என்னுடைய சிந்தனையிலும் சரி, உணர்ச்சியிலும் சரி, நாம் வேதனை தருகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு சமீபமாக இருந்து நம் அருகில் இருந்து நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார் நம்ம ஏசப்பா. அதனால நீங்க சமீபமா இருக்கிற தேவனை நோக்கி முழு இருதயத்தோடு கூப்பிடுங்க. ஆண்டவரே, என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்குதுப்பா, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை புதியதாக எங்களை நடத்துங்க. நீதிமானுக்கு இந்த உலகத்துல அநேக துன்பங்கள் இருக்குது. அதே நீதிமொழிகள் 18:10 சொல்லுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எதற்குள் ஓடி? நம் கர்த்தருக்குள்ள ஓடி. அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் உள்ளங்கையில நம்ம வரைந்து அவர் நம்மை தாங்குகிற தாயை போல நம்மளை தாங்குகிற தேவனா இருக்கிறாரு. வெளிப்படுத்தல 21:4 அவருடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது என்று சொன்னது போல நம்மளுடைய வாழ்க்கை எந்த தோல்வி ஆனாலும் சரி, உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு உடைக்கப்பட்ட நிலைமையில் ஆனாலும் சரி, ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையில் ஓடி வாங்க. நம் ஆண்டவர் நம்மை தேற்றுவார், நம்மை நடத்துவார். தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, யாருக்காக உங்க இருதயம் நொறுக்குது? ஏசப்பாக்காக நொறுங்கத்தக்கதாய் அவர்கிட்ட கேட்போமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறங்கள் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த கால வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வாலிப பிள்ளைகளை எஸ்பெஷலி கர்த்தாவே, அப்பா, எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீங்க. ஆண்டவரே, எங்களுடைய புரோக்கன் ஹார்ட்டை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஏசப்பா, ஆண்டவரே, எங்களுடைய இருதயம், ஆண்டவரே, எங்களுடைய ஆவிகள் நொறுங்கப்பட்டிருக்கிறது, எங்களை தேற்ற யாரும் இல்லைன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவரே, ஏசப்பா, நீங்க இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு சமீபமா இருக்கிறீங்க என்பதை ஒவ்வொரு வசனத்தின் மூலமா எங்களோடு கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமா எங்களை தேற்றுகிறதுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட ஆண்டவரே தோல்வியினாலும் சரி, ஆண்டவரே வியாதியினாலும் சரி, அப்பா, ஆண்டவரே முன்னேறி போக முடியாத அநேக தடைக்கற்கள் ஆனாலும் சரி, நொறுங்கப்பட்ட இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்ற வசனத்தின்படி எங்களை ரட்சிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், வியாதிஸ்தர்களுக்காக ஸ்தோத்திரம். மழை வெள்ளத்திலிருந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ சமீபத்திற்கும் அல்ல தூரத்திற்கும் தேவனா இருக்கிறீர் சுவாமி. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களுக்கு யாவருக்கும் நீர் அள்ளி கொடுக்கிற தேவன் ஏசப்பா. நீர் ஒருவரே உண்மையான தேவன் என்பது உலக ஜனங்கள் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Amen. Have a blessed day, my dears. God bless you. Cheer up.